புற்றுநோய் தடுப்பூசி கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பா இந்த இளம் பெண்களை பாதிக்கும் என்கின்ற வகையில் 1 முதல் 14 வயதுக்குட்பட்ட இளம் பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பூசிக்கு என்று 38 கோடி ரூபாயை ஒதுக்கி இலவசமாகவே அந்த புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்திற்கு இன்றைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். டெண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. டெண்டர் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம அது இலவசமா அந்த புற்றுநோய் தடுப்பூசியை போட போறோம். அது இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் பண்ணல. இப்ப தனியாரை பொறுத்த வரைக்கும் இந்த புற்றுநோய் தடுப்பூசி போடணும்னா ஒரு ஊசி போடுறதுக்கு 10,000 15,000 செலவாகும். இது எல்லா ஏழ்மை நிலையில் இருக்கிற மகளிரும் அதை பயன்படுத்திக்க முடியாதுங்கிறதால முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இலவசமா அந்த தடுப்பூசியை போடுவதுன்னு முடிவெடுத்திருக்கிறார். இந்த வகையில மாண்புமிகு முதல்வர் குறித்து உங்களுக்கு தெரியும், கொரோனா பேரிடர் காலத்தில் கூட தடுப்பூசி எல்லா இடத்திலையும் நம்ம பணத்துக்கு கொடுத்து இந்த கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டிருந்த நிலையில் அரசாங்கமே 100 கோடியை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி தடுப்பூசி இலவசமா போடுற திட்டத்தை நாம இங்க தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்க அது இலவசமா கொரோனா தடுப்பூசி வந்தது. அந்த மாதிரி இப்ப நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே தமிழ்நாட்டில் நாம இந்த புற்றுநோய்க்கான தடுப்பூசியை இலவசமா தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது இந்தியா முழுக்க இலவச திட்டமா மாறுவதற்குரிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு அடித்தளமிட்டிருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.